விஜய் 8-10% கூட அடிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பிரசாந்த் கிஷோர் இருக்கார்ல, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்துட்டு விஜயை பற்றி சொன்ன மாதிரி ஒரு நேர்காணலில் ஒருத்தங்களோட பேசும்போது, ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துடைய யூடியூப் சேனல் இன்டர்வியூவில் பேசும்போது, அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் ஹிந்திலேயே இங்கிலீஷில் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பட் 99.99% அவர் இங்கிலீஷ் தான் பேசுகிறார், ஹிந்தி கூட பேசலை. இங்கிலீஷில் அவர் பேசுகிற அந்த ஒரு நேர்காணலை தமிழில் வந்துட்டு மொழிபெயர்த்து உங்களுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எவனோ ஒருத்தன் பண்ண வேலையா, இல்லை வந்து அந்த தொலைக்காட்சி நிறுவனமே அவங்களுடைய தமிழாக்கத்துடைய வீடியோவாக இன்னொரு வீடியோவாக போடும்போது அவங்க பண்ண வேலையான்னு தெரியல. தப்பாக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லாததை சொன்ன மாதிரி மாற்றி திரிச்சு போட்டு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி விட்டாங்க. ஆமாம், பிரசாந்த் கிஷோர் அவர்கள் 8-10% தான் நம்மளுடைய விஜய் அவர்கள் வந்துட்டு கட்சி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அந்த ஆடியோவை அந்த ஒரு லைனை மட்டும் கரெக்டாக போட்டு காட்டுறேன், கேளுங்க. ஸோ ஐ டோன்ட் see விஜய் ending 8%, 10%, 12%, and same I keep drawing parallels with Jansuraj. இதுதான் அவர் சொல்லியிருப்பார். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஐ டோன்ட் see விஜய் கெட்டிங் 8-10% அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது நான் வந்து விஜய் அவர்கள் 8-10% போய் நின்றுவாருன்னு நான் பார்க்கல, அப்படி அவர் கண்டிப்பாக அப்படி வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பேசுகிறார் அவர் இங்கிலீஷில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கட்சி நீங்கள் வந்துட்டு என்னுடைய ஜன்சுராஜ் கட்சியை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, பீகாரில் வந்து நானும் அந்த 8-10-12%க்குள்ளே வந்துடுவேன் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நான் அதில் என்னை நிறுத்திக்க விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்று அடித்தா மழை போனா டிஷ்ஷு அப்படிங்கிறது வந்து அவர் ஸ்டைலில் அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்று உங்களை கூப்பிட்டு போய் வானத்தில் வைப்பாங்க, இல்லை தரையில் இருப்பீங்க, ரெண்டுத்துக்கு நடுவுலன்னு ஒன்று கிடையவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் அவர் சொல்கிறாரு. மேலும் அதுலேயே இன்னொரு பிரச்சனை என்ன வந்துச்சு அப்படின்னா, அதிமுகவோட விஜய் கூட்டணி வைக்கவே மாட்டாருங்க, அதை நான் ரூல் அவுட் பண்ணுறேங்க அப்படின்னு அடித்து ஆணித்தரமாக நான் சொல்கிறேன்னு அவர் சொன்னதாகவும், இது வந்துட்டு தாவேக்க தரப்பிலிருந்து சொல்லப்படவே இல்லையா, அதை எப்படி நீங்கள் சொல்லலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதில் அவர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இப்போத்துக்கு தாவேக்க தனிப்பட்டு தான் நிற்கிற மாதிரி இருக்குது, அவங்க யாரோட கூட்டணியெல்லாம் நம்பிலாம் இல்லை. அதிமுக வந்தால் தானே ஜெயிக்க முடியும், அதிமுக இல்லைனா எப்படி ஜெயிக்க முடியும்? அந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த ஆங்கர் அவர்கள் கேள்வி கேட்க திரும்பவும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க வந்தால் தான் அவங்க இருந்தால் தான் ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது, அவங்க இல்லாமையே கூட விஜய் அவர்களால் ஜெயிக்க முடியும். என்னதான் இருந்தாலும் என்னால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, நான் பீகாரில் இருக்கக்கூடிய என்னுடைய பணிகளெல்லாம் முடிச்சு பின்னாடி நான் இன்னொரு 2-3 மாதம் கழிச்சுலாம் வந்ததுக்கப்புறம் பொறுமையாக பேசி தான் முடிவு பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த டிசம்பர் வரைக்கும் அட்லீஸ்ட் வந்துட்டு இவங்க 2 பேருக்கு நடுவில் எந்த ஒரு கூட்டணியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அந்த கூட்டணியை நம்பியும் விஜயுடைய கட்சி கிடையாது. இப்போ வரைக்கும் அவங்க ஆமாம் தனியாக தான் நிற்கிறாங்கன்றாங்க, அதுதானே உண்மை. விஜய கட்சி இப்போ வரைக்கும் தனியாக தானே நிற்குது. அடுத்தவங்களுடைய கூட்டணி வந்துச்சுன்னா நேரம் பார்த்து ஓகேன்னா ஓகேன்னு சொல்லிக்கலாம் தான் விஜய் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. தாவேகா தலைவராகிய விஜய் அவர்களே, நாங்கள் எந்த கட்சியோடாவது கண்டிப்பாக கூட்டணி வைப்போம்னா எங்கேயும் சொல்லலை, இப்போ வரைக்கும் அவங்க தனித்து தான் போட்டிடுறாங்க, அதைத்தான் அவரும் சொல்லியிருக்காரு. மறுபடியும் மீண்டும் இந்த தமிழாக்கத்தின் ஒரு உச்சக்கட்ட வரம்பில் போய் தான் இவங்க வேணும்னே எதையோ ஒரு வேலையை பார்த்து விட்டு எவனோ இதை வந்துட்டு மாற்றி விடணும், சீண்டி விடணும், 2 பேருக்கு நடுவில் கொம்பு சீ விடணும்னே பார்த்துருக்காங்க. பட் தலைமையை பொறுத்த வரைக்கும், டிவிகேவுடைய தலைமையை பொறுத்த வரைக்குமோ, பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்த வரைக்குமோ, அவங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க போடுற ஆடியோனாலலாம் வந்து கன்ஃபியூஷன், என்னங்க எங்களை பற்றி நீங்கள் இப்படி பேசிட்டீங்கனாலும் அடிச்சுக்க போகிறதில்ல. ஆனால் கட்சியில் கீழே இருக்கவங்க மத்தியில் இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி விட்டு அவங்க வந்துட்டு இதுக்கு ஒத்துழையாமல், ஏங்க நீங்கள் எதுக்குங்க அவரை கூப்பிட்டு வரீங்க, அவர் நம்மளை கேட்காம ஏதோ போய் பேசுகிறாங்க, யூடியூப்லலாம் வருது ஏதோ சரியில்லைங்க அப்படின்னு மேபி சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் டிவிகேவை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ வரைக்கும் பார்க்குறது என்ன அப்படின்னா, அந்த கட்சியுடைய தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கக்கூடியவங்களாக தான் இவங்க இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு பிளவை ஏற்படுத்தும் தோணலை, ஆனால் அதுக்கான முயற்சி தான் இது அனைத்துங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவருடைய அர்த்தம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒன்று அர்த்தம்னு இல்லை கூடயே சேர்த்து அடுத்த வரையும் சொல்கிறார். அவர் என்னன்னா, நான் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சக்தியாக கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன், என் கட்சியை ஜெயிக்க வச்சுருவாங்க பீகார் மக்கள். இல்லை அப்படின்னா இன்னொரு 5-10 வருஷம் நீ போயிட்டு கொஞ்சம் ட்ரெயின் ஆகி ரெடி ஆகிட்டு அப்புறமா வாப்பா அப்படின்னு சொல்லி என்னைய சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா நீ வந்து முயற்சி பண்ணு, களத்தில் இறங்கி போராடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மேலே இல்லைனா கீழே தான், இந்த நடுவில் 8%, 10%, 12 அந்த கதையெல்லாம் கிடையாது இப்படின்னு தான் அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதை வந்து திரிச்சு ஐ டோன்ட் see விஜய் கெட்டிங் 8-10% அப்படிங்கிறத வந்து அந்த ஐ டோன்ட் சீயை எடுத்து தூக்கி விட்டுட்டு விஜய் கெட்டிங் 10-8% அந்த மாதிரி அப்படி பாதியில் கட்டி வெட்டி போடுறது இந்த வேலையை பார்த்துட்டேன். இந்த வெட்டி ஒட்டி போடுற வேலையை என்னைக்கு இவங்க நிறுத்துறாங்களோ அன்னைக்கு தான் உருப்பிடுவாங்க. அதுவும் வந்து எப்படின்னா, பிரசாந்த் கிஷோரை நீ கூப்பிட்டு வரியா, நீ உனக்குங்க 500 கோடி இருக்குது, உனக்கு எதுக்கு முதல்ல நீ வாங்க போகிறதே 10 ஓட்டு, உனக்கு எதுக்கு 500 கோடிக்கு பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்லி, அதாவது 500 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இறங்கின திமுக வந்துட்டு 2021 அவருக்கு 500 கோடி கொடுத்து அவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயினுடைய
அதிகாரப்பூர்வ அந்த இது அதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த அனலிஸ்ட்டாக கூப்பிட்டு வந்தாங்க, பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டாக. இந்த தடவை விஜய் அவர்கள் முதல்ல பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டாக கூட்டிகிட்டு வரலைன்றதை பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டாரு. நான் சைன் பண்ணல, அக்ரிமெண்ட்லாம் போடலாம், அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் ஆலோசனைகள் பண்ணுறேன், இது வேறு மாதிரி எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தன்றது. அது என்ன மாதிரி ஒப்பந்தம், அது என்ன மாதிரி புரிதலில் வேலை பார்க்குறாங்க, அது நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அது அடுத்த விஷயம். ஆனால் இதை கெடுத்து விடணும்னு வேலை பார்க்குறதுக்காக ஒருத்தன் எவனோ புந்தி இதை வந்து தப்பாக தமிழாக்கம் பண்ணி தரேன்ற பேரில் உதவி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வேலையை பார்த்துருக்கான் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உண்மையாகவே அந்த ஆடியோடைய தமிழாக்கம் இதுதான்றது தெரியாதவங்க, புரியாதவங்க நிறைய பேர் இப்போவுமே தமிழக வெற்றி கழகத்துடைய சம்மந்தப்பட்ட செய்திகளில் போயிட்டு நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்வீட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் கீழே எல்லாருமே ஆமாம் அவரை நம்பவே கூடாது, இந்திக்காரனை என்னைக்கு நம்பக்கூடாது, பிரசாந்த் கிஷோரை நம்ப வேண்டாம் தோழர்களே, நம்ம கட்சியில் தலைவருக்கும் நாங்கள் இந்த வேண்டுகோளை வைத்து கொள்கிறோம், தயவுசெய்து பிகேவை நம்ப வேண்டாம், அப்படி இப்படி நிறைய பேசுகிறாங்க. ஸோ இதுதான் நடந்துச்சுன்னே தெரியாமல் சொந்த கட்சியில் இருக்கிற ஆன்லைன் ஆட்களையே உங்களால் ஏமாற்ற முடியுதுன்னா அப்போ எவ்வளோ பேர் ஏமாத்துறதுக்கு இந்த ஒரு தமிழாக்க வீடியோ பண்ணி காய்ச்சி பாருங்கள், யூஸ் பண்ணி அப்படின்னு ஒரு வேலையை பார்த்து விட்ருக்காங்க. இதுதான் நடந்த சம்பவம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியலை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபராக, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு நபராக, இந்த மாதிரி விஷயங்கள்னாலேயே நிறைய அரசியல் புரிதல் இல்லாதவங்களை கூட எளிமையாக ஏமாத்திட முடியுன்ற ஒரு சம்பவம் இருக்குதுல்ல, ஒரு சூழ்நிலை இருக்குதுல்ல, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பலம். ஓகே பாய்.